The exciting fight starts now! நம்மள இருக்கிறவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதுதானே பாஸ் நாமளும் செய்ய முடியும். கபிலன், அமுதா பேசினதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. அவ பேசினது எதுவுமே தப்பு இல்லை புனிதா. என் வருத்தம் எல்லாம் அவளுக்கு நல்லது பண்றதா நினைக்க போய் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருந்தோம். அந்த தரகர் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாருன்னு நாம என்ன கனவா கண்டோம்? இனிமே நாம கவனமா இருக்கலாம். இனிமே எங்க புனிதா, இனிமே இதெல்லாம் நினைக்க நினைக்க என் மேலே எனக்கு கோபமா வருது புனிதா. மணிகண்ட மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாருனா? லேட்டா வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நாம தட்டு தானே மாத்திக்க போனோம், கல்யாணம் பண்ணலையே. குற்ற உணர்ச்சிக்குள்ள போகாம இருக்க இப்படித்தான் ஏதாவது சொல்லி நம்மளை நாமளே சமாதானப்படுத்திக்கணும். வேற வழி இல்லை புனிதா. எனக்கு சமாதானம் சொல்லிட்டு இப்ப நீங்களே இப்படி பேசலாமா? என்னால பேசாம இருக்க முடியல புனிதா. இனிமே நான் அமுதாவை எந்த முகத்தை வச்சுட்டு பாப்பேன் சொல்லுங்க? எனக்கு என் அண்ணன் இருக்கான், அவன் என்ன பார்த்துப்பான்னு என்ன நம்பின என் தங்கச்சி இன்னைக்கு யாருமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்ற அளவுக்கு நான் அவளுக்கு பிடிக்காத ஆளா போயிட்டேன்ல. கபிலன், என்ன நீங்க அமுதா ஏதோ வருத்தத்துல பேசுறதுலாம் நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. அவளுக்கும் நாம கொஞ்சம் டைம் கொடுப்போம். அவ அதுல இருந்து கண்டிப்பா வெளியே வந்துருவா. ஏன் புனிதா, இப்படி இல்லாம மனுஷங்க இருப்பாங்க? காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்களா? கட்டின பொண்டாட்டி உடம்புக்கு முடியாம இருக்கானா பாத்துக்க வேண்டியது ஒரு புருஷனோட பொறுப்பு, பிள்ளைங்களோட கடமை. அதை விட்டுட்டு வீட்டுக்கு வாழ வர்ற பொண்ண வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க. புனிதா, நீங்க மணிகண்ட கிட்ட பேசுங்களேன். என் தங்கச்சியோட வாழ்க்கைய ஒரு நரகத்துல இருந்து காப்பாத்தி இருக்காரு. நான் நிச்சயம் மணிகண்ட கிட்ட பேசுறேன் கபிலன். நீங்க அமுதா கிட்ட பேசுங்க. இல்ல புனிதா, என்னால அவளை பார்க்கவே முடியாது. நான் தப்பு பண்ணிட்டேங்க. என் அப்பா சொன்னதை மட்டும் நம்பி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை நான் வர சொல்லியிருக்க கூடாது. தப்பு என் மேலதாங்க. நான்லாம் ஒரு அண்ணனா, எல்லா தப்புக்கும் நான் தாங்க காரணம். கபிலன், திரும்ப திரும்ப எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொன்னா எல்லாமே சரியாயிடுமா சொல்லுங்க? சரி ஆகணும் புனிதா. பழையபடி அமுதா என்கிட்ட பேசணும். அவளுக்கு என் மேல நம்பிக்கை போயிருக்கும். அந்த நம்பிக்கைய நான் மீட்டு எடுக்கணும். இங்க பாருங்க, எல்லாமே நாம ஆசைப்பட்ட மாதிரி நடக்கும். நான் அமுதா கிட்ட பேசுறேன். அப்ப நீங்க அவகிட்ட சொல்லுங்களேன், அவளுக்கு என்ன பிடிக்குதோ அவளை அதையே பண்ண சொல்லுங்க. இனிமே அவளோட விருப்பத்துக்கு நான் என்னைக்கும் குறுக்கவே நிக்க மாட்டேன்னு சொல்லிருங்க. சொல்றேன் கபிலன், நான் கண்டிப்பா அவகிட்ட சொல்றேன். நீங்க எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம படுத்து தூங்குங்க. சாரி அமுதா, இந்த அண்ணனை மன்னிச்சிரு. இனி இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன்டா.